ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். குமார், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அண்ணாமலையோட அரசியல் கணக்கு என்ன? இன்னும் சில நிமிடங்களில் கூட பிரதமரை சந்திக்க இருப்பதாக கூட தகவல் இருக்குது. மிக முக்கியமான தலைவர்களை சந்தித்து விட்டார். இல்லை பாஜகவில் தொடரப்போகிறார். மிக முக்கியமான பதவிகள் அவருக்கு தர காத்திருக்கிறது பாஜக. இல்லை வாய்ப்பையில் நாளைக்கு உறுதியாக அந்த அறிவிப்பை வெளியிடப் போகிறார். பயிரில் தான் குழப்பம் இருக்கிறது அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் இந்த நொடி வரைக்கும். என்ன கணக்கு திருக்குமார் சார்? அவர் 2020 பாஜகவில் துணைத் தலைவராக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மாநில தலைவராக வந்தார். அடுத்த ஆண்டே வந்தார். பாஜகவில் ஒரு சட்டத்திட்டம் உண்டு. 5 ஆண்டுகள் மினிமம் பணியாற்றி இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் அந்த போஸ்ட் கொடுக்கப்படுறதாக ஒரு பழக்கம் இருந்தது. அதையெல்லாம் எடுத்துவிட்டு அவருடைய சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி அவரை தலைவராக்கினார்கள். அவரும் கடுமையான உழைப்பை போட்டார். நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தது. வளர்ச்சி என்பது 2021 சரி, 24 சரி, இப்போ 26 சரி. நான் அதுக்கு டேட்டா வச்சுருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ எல்லோரும் குறைஞ்சிட்டு பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நான் அதை சொல்கிறேன். 2வது சொல்கிறேன். நீங்கள் அந்த டைம் மட்டும் கொடுக்கணும். அவர் இப்போதைக்கு அவருக்கு எப்போதுமே பாஜக தனியாக களங்காண வேண்டும், மற்றவங்க நம்மளோட கூட்டணி சேர வேண்டும், அந்த மாதிரி தான் நம்ம களத்தை அமைக்க வேண்டும் என்பது அவருடைய யாரோடது? பாஜகவது திரு அண்ணாமலை. நானும் இதே தொலைக்காட்சியில் நானும் பேசியிருக்கேன். அடுத்தவங்க பின்னால் ஸ்கூட்டரில் உட்காந்து போய் செக்ரட்டரியேட்டுக்கு ஒரே ஆஃபீஸுக்கு 2 பேர் அடுத்தவங்க பின்னால் போகிறத அவாய்ட் பண்ணணும், அப்போ ஒரு நாள் வளர முடியாது அப்படின்னு நானும் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் கட்சியில் இருக்கிறவர்கள் சில எம்எல்ஏக்கள் வந்துடுவாங்க, அப்படி வருவாங்க, இப்படி வருவாங்கன்னு போட்டு ஏதோ சேர்ந்து ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ கிடச்சா 4 பேர் எம்எல்ஏ வந்துடுவாங்க. இந்த கணக்குக்குள்ளேயே குண்டு சட்டுக்குள்ளேயே குதிரையை ஓட்டி கடைசியாக என்ன ஆனதுன்னா அது சுருங்குகிற கட்சி மாதிரியே பிரபகண்டா மீடியாவுடைய பிரச்சாரங்கள், வரக்கூடியவர்கள் திமுக, அதிமுக, மற்ற எதிர்க்கட்சிகள், பாஜக பிடிக்காதவர்கள் எல்லோரும் விளம்பரப்படுத்தி அதை ஒரு லெவலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி பாஜகவுக்கு இன்றைக்கி என்ன எவ்வளோ ஒரு தொகுதிக்கு 54,334 ஓட்டு கிடைத்திருக்கிறது பாஜகவுக்கு 2024. அதாவது 27 தொகுதி பெற்ற வாக்குகள் 14,67,000 வாக்குகள். அப்படி தான் கணக்கு பார்க்கணும். மொத்தம் எல்லா கட்சிக்கும் நான் தனியாக சொல்கிறேன். எல்லா 54,344 ஓட்டு சராசரியாக அது போட்டியிட்ட தொகுதியில் பெற்றிருக்கிறது. இது வந்து எம்பி தொகுதியில் வாங்கின ஓட்டை விட கம்மி, கொஞ்சம். அது 60,675. ஆனால் இது வந்து 54,344 வாக்குகள் பெற்றிருக்கின்றன. 2021 நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2021 அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 12,13,510 வாக்குகள் மொத்தம். அதுலேயும் கூட சதவீதமா சொல்லுங்க. சதவீதம் ஏன் அது சொல்ல மாட்டீங்க? இந்த கணக்கில் சதவீதத்தை வச்சு தான் இந்த பாஜகவை க்ளோஸ் பண்ணுறாங்க. வாக்குகள் தான் முக்கியம். சதவீதம் எந்த சதவீதம்? ஒரு 2 தொகுதி பாருங்க, 2 தொகுதியில் ஒரு கட்சி போட்டியிடுது. அது எந்த சதவீதத்தை கொண்டு வருவீங்க? தமிழ்நாடு பூரா அதுக்கு எப்படி செல்வாக்கு இருக்குங்கிறது எப்படி நீங்கள் கணிப்பீங்க அந்த சதவீதத்தை வச்சு? அதனால அதுவே ஒரு சதவீத கணக்கு இருக்குல்ல. 24 நாடாளுமன்ற தேர்தல் பார்க்கணும், முந்தைய உள்ளாட்சி தேர்தல், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், விழுக்காடு அடிப்படையில் சதவீத கணக்கு சதவீத கணக்கு பார்க்க வேண்டிய ஃபார்முலாவே வேற. சதவீத கணக்கு இதுல ஒரு நாட்டில், ஒரு ஸ்டேட்டில் ஒரு கட்சி போட்டியிடுகிறது, எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்கிறது, அப்போ அந்த அந்த மனோநிலையில் மக்கள் இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் பரவலா. ஓகே. அப்போது அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு இந்த தடவை 54,334 வாக்குகள் ஒரு தொகுதிக்கு கிடைத்திருக்கிறது. இது 234 போட்டிட்டு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நீங்க பாத்துங்க. ஓகே. அதனால இதை குறைச்சிட்டாங்க, இந்த ஸ்கோப்பை குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க முதல்ல இருந்தே. அது சூம்பி பழுத்த மாதிரி ஆகிவிட்டது. அதுதான் அண்ணாமலை முதல்ல இருந்தே அது வேண்டாம்னு சொன்னார். அவரை தாண்டி தான் முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதுல மனசாபம் வந்தது. பிறகு கூட்டணியில் சார் இப்போ அதெல்லாம் நம்ம கடந்துட்டோம். இப்போ எங்க வந்து நிக்கிறாருன்னா, தான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அவர் ராஜினாமா கடிதத்தை தந்து விட்டார், ஒரு விளக்கத்தை தராரு. அந்த விளக்கத்தில் இதெல்லாம் இருந்தது நமக்கு தகவலாக கிடைக்கப்பெறுகிறது, விடிஞ்சா வந்துடும் அறிவிப்பு அப்படின்ற மாதிரி போகுது.
இதற்கான காரணம் என்ன, அதற்கான களம் இருக்கா? இப்ப நம்ம இதை நோக்கி நகர்ந்தலான்னு ஒரு மாப்பிள காளைய இல்ல இது இதற்கு வாய்ப்பு இல்லை நீங்க சொன்னீங்கன்னா அதுல இருந்து பேச நான் பேசுறேன். மாப்பிள காளைய ரேக்லா வண்டியில போட்டுனா என்ன ஆகும்? ரேக்லா வண்டியில போடுறதுக்கு அதுக்கு தகுந்த காளை போடணும். மாப்பிள காளைய ரேக்லா வண்டியில போடக்கூடாது. அவர் நல்ல ஆற்றல் மிக்கவர். அவர் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ், நேஷனல் பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸுக்கு அப்ளிகபிளான ஒரு கேரக்டர். அவர் நல்ல நல்ல சிறு வயசில் சில பேச்சுவாக்களில் சில கூட குறைய இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் தான் இருக்கும். அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவருக்கு சூட்டபிளாக இல்லைங்கிறத வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு எண்டில் போய் தான் ராஜினாமா கடிதம் விளக்கமாக நான் ஏன் ராஜினாமா பண்ணுறேங்கிற கடிதத்தை எழுதிட்டு தான் அவர் போயிருக்கார். அந்த கடிதத்தை குறிப்பிடக்கூடிய இவ்வளவு தகுதி வாய்ந்த பலம் பொருந்திய நபர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய ஓரம் கட்டுப்பட்டு விட்டார், ஓரம் கட்டிட்டாங்க அவரை. சார் ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ணார்ல, நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க? இல்லை அப்படி இல்லை, எல்லா தொகுதிக்கும் அவர் எல்லாம் ஹெலிகாப்டரில் பறந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மோடி லெவலுக்குள்ள பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் நீங்கள் அவர் அங்கே போயிட்டாருங்க. அவர் ஒரு மனுஷன் அப்படி தானே பண்ண முடியும். அவர் அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை, அதிருப்திலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே குறையில்லை. மனதோட தான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் பேச்சுப்படி இப்போ நான் சொன்னேன் இல்லையா 2024 சார் ஏன் சார் அந்த முடிவு அப்பனா இப்போ ஏன் அந்த முடிவு நோக்கி நகர்கிறான்னு கேக்குறேன். கேளுங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அதாவது 2024 2026 21 மூணுலையுமே வாங்கின ஓட்டுகள் அப்படியே இருக்கு. பாஜகவுக்கு ஒரு தொகுதிக்கு 40,000 50,000 வாக்குகள் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அவங்க வேற எங்கேயும் போட போறது இல்லை. சரி, அதனால தொகுதியே கூட குறைய வந்ததுனால 24 நடந்த தேர்தல் எம்பி தேர்தல். எம்பி தேர்தலில் மொத்தம் அவங்க போட்டியிட்டது, எம்பி தேர்தலில் வந்து 20 தொகுதியில் போட்டியிட்டது பாஜக. 20 தொகுதியில் போட்டியிட்டதில் 60,675 வாக்குகள் ஒரு தொகுதி கிடைத்திருக்கிறது. ஒரு தொகுதி என்பது ஒரு எம்பி தொகுதிங்கிறது 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஈக்குவல். அப்போ 138 வகுக்கணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தாவேகா அளவுலையோ அதிமுகவுக்கு குறையாமலோ அல்லது திமுகவுக்கு குறையாத அளவுக்கு வாக்குகள் இருக்கின்றன. நீங்க வாக்குகள் விகிதத்தில் போட்டு பார்க்கணும். எத்தனை தொகுதியில் போட்டிட்டாங்க, வாக்குகள் வாங்கியிருக்கீங்க சார். அது சதவீதமா பார்த்தா 18, தனியா பார்த்தா 11. ஃபார்முலாவை எல்லாம் சரி குமார், அதை மறுப்பதற்கு இல்ல. நீங்க சொல்றது உண்மைதான், யாரும் மறுக்கல. இந்த ஃபார்முலாவை சீட்டா கன்வெர்ட் ஆகல. வெற்றி தோல்வி என்பது வாங்க பெறக்கூடிய வெற்றி பெறக்கூடிய இடங்கள் தான். அப்படிதானே பொதுவா பார்ப்போம் கேட்கிறேன். போயிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த மாதிரிப்பட்ட ஒரு கால்குலேஷன் அவர் போட்டு, அவர் நல்ல நாலேஜபிள் பர்சன், அவருக்கு ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் அவர் பண்ணுவார். இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு பாஜகவிற்கு பரவலாக ஸ்டேட் ஃபுல்லாக வாக்குகள் இருக்கின்றன. ஒரு இடத்துல கூட குறைய இருக்கலாம், ஒரு இடத்துல 10,000 இருந்தால் ஒரு இடத்துல 8,000 இருக்கும். சீமானுக்கு 8,000 ஓட்டுலாம் வந்திருக்கு இந்த தடவை. ஒரு தொகுதியில் 234 போட்டிட்டு அவருக்கு 8,000 வாக்கு தான் வந்திருக்கிறது. அப்போ இது எங்கே இருக்குது? 50,000 53,000 எங்கே இருக்குது பாஜகவுக்கு? இந்த கணக்கு அவர் போட்டிருப்பார். போட்டு சொன்னால் அதை நிறைவேற்ற முடியல. கட்சியில் இருக்கிறதுக்கு 1008 பேர் அங்கே ஃபோன் பண்ணுறது சொல்கிறது இல்லை, முடியாது, நம்ம தனியார். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். நான் இந்த முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா நாளைக்கு நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னு வந்துடும். அது புரிதல். அதுக்காக என் ஃப்ளோவை கட் பண்ணாதீங்க, நான் அதுக்கப்புறம் கேளுங்க. ஃபைன், சொல்லுங்கள். கடைசியாக இந்த கணக்கு அவர் போட்டுட்டு என்ன சொல்கிறாரு, அவர் தனியாக நிற்கணுங்கிற முயற்சியை அவர் எடுக்கிறாரு. அந்த முயற்சிக்கு ஃபெயிலியர், 2-3 தேர்தலில் ஃபெயிலியர். அதனால் அவர் விரக்தியாக இருக்கிறார். அதனால் அதை எல்லாத்தையும் எழுதி தான் கொடுத்துருப்பார். கொடுத்ததில் தலைவரை பார்த்தாரு. தலைவர் வந்து அவருக்கு இவர் போட்ட கண்டிஷனுக்கு அவங்க ஒரு வேளை அப்படியெல்லாம் உங்கள் ஒருத்தர் இஷ்டத்துக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சரை பார்த்தாரு. அப்புறம் நீங்கள் பிரதமரை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆக மொத்தம் பிரதமர்கிட்ட இப்போ 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. இப்போ பார்த்ததுக்கப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வருவார். எந்த இடத்துலையும் அவர் நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அவர் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. பாஜகவிலும் யார் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு நேற்று சொன்னது நாளை அறிவிப்பு வரும் அண்ணாமலை பதிவு செய்து விட்டார் சார். இடையில என்ன சொன்னார் சார்? பதிவு செய்தார், ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரா? அறிவிப்பு இதை இப்படித்தானே பேசுறீங்க. என்ன அறிவிப்பு நீங்க சொல்லுங்க சார். 2 நாள்ல சொல்றேன்னா என்ன அர்த்தம் சார்? ஏதாவது கன்க்ளூட் பண்ணீங்கன்னா இந்த டிபேட்டே தேவையில்லையே. 2 நாள்ல சொல்றேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன சார்? ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க. 2 நாள்ல சொல்றேன்னா கேட்கறதுக்கு நீங்க மைக்க நீட்டிட்டு நிக்கிறீங்க ஏர்போர்ட்ல. கேட்கும் பொழுது என்ன சொல்ல முடியும்? 2 நாள்ல சொல்றேன்னு தான் சொல்ல முடியும். அவரு போறாரு. ராஜினாமா தந்துட்ட 2 நாள் அறிவிப்புனா இருங்க. ரிஸ்கேஷன் இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லன்னு பேசுறீங்க சார். இல்ல அப்படி ரிஸ்கேஷன் கொடுத்தா அவர் வந்து ராஜினாமா கடிதத்தை ஒரு கொரியர்ல அனுப்பலாம் அல்லது இமெயில் அனுப்பலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம் இல்லையா? ஏன் போய் நேராக கொடுக்கணும்?
இத்தனை நாள் இருந்தா பேசு பொருளா இருக்கும், செய்தியா உருவாகும், ஒரு டிபேட்டா உருவாகும். அது நம்ம நினைக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி சத்தம் இல்லாம மெயில் பண்ணிரலாம் தான். அதனால அவர் அதுக்கு அப்படி போனா கூட அல்லது கட்சியில இருந்து நான் வேற கட்சி ஆரம்பிக்கிறேனோ அல்லது சும்மா இருக்கிறேனோ அதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் அவர் போயிருக்கிறார். அதை முடிவெடுக்க வேண்டிய இடத்துல பிரதமர் தான் முடிவெடுக்க முடியுங்கிற நிலைமையில தான் அது இருக்கிறது. நாளைக்கு என்னன்னு சொல்லுங்க நான் சார். அறிகிறேன். குமாரை கன்க்ளூட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன ஆகும்? அப்ப நாளைக்கு என்ன ஆகும் சொல்ல முடியாது. பிரதமர் அவர் அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்கல. அவர் பேசி முடிச்சு அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்கல சார். இல்ல சார் கேளுங்க. ராஜினாமா கொடுத்துறாங்க, அதை ஏற்கல. இல்ல கட்சியினுடைய நாளைக்கு அது தொடர்பா ஏதோ பேச போறாரா? ஒரு நிமிஷம் கேளு. கட்சியினுடைய போக்கு என்னை மாநில தலைவரா நீங்க போட்டீங்கன்னா நான் ஏன் இஷ்டத்துக்கு கட்சி நடத்துக்கு இங்க அலோவ் பண்ணணும்னு கண்டிப்பா கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி முடிவுகள்லாம் ஒரு மாநில தலைவரால் அங்கே எடுக்க முடியாது. தேசிய அது காங்கிரஸ்லயும் அதே தான், பிஜேபியும் அதே தான். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தேசிய கட்சி அதனால ஆகையினால அவர் பிரதமர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு பிரதமரும் அவர் கலந்து பேசி எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் முடிவு. இதுக்கு முன்னால உலாவறது பூராமே ஃபால்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய தகவல். அதான் நீங்களும் பாலிஷா சொல்றீங்க, என்னன்னு சொல்ல மாட்டீங்களே? ஃபால்ஸ் தான் சார், எல்லாம் ஃபால்ஸ் தான், இதெல்லாம் ஃபால்ஸ் தான். வந்த தகவல் தகவலாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, பாஜகவுக்குள்ளே இருக்காங்க, எல்லாரும் போடுவாங்க. இப்போல்லாம் மீடியா வந்தாச்சு, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் தான் நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, கட்சிக்கு இந்த இருக்குது, கொடி இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் போடுவாங்க. எல்லாருமே ஒரு யூகத்தில் போடுவாங்க. எதிரணியினர் அவரை க்ளோஸ் பண்ணுங்கிறது அவங்களும் ஒரு மாதிரி போடுவாங்க. இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்கன்னு ஒரு வார்த்தை திறந்து சொல்லலை. திரு அண்ணாமலை சொல்லலை, திரு நயனார் நாகேந்திரன் சொல்லலை, டெல்லியிலேருந்து யாருமே சொல்லலை. அவர் விலக போகிறாருன்னு சொல்லலை, அல்லது கண்டினியூ பண்ண போகிறாருன்னு சொல்லலை. இதெல்லாம் அவருடைய சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அதுக்காக அவர் டெல்லியில் தங்கியிருக்கிறார். 7 மணிக்கு அவரை சந்தித்து 7 மணிக்கு 8 மணிக்கு நமக்கு பிரேக்கிங் நியூஸ் வரும். அப்போ சொல்லுவார், நான் கண்டினியூ பண்ணுறாரா அல்லது விலகிறாரா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியுமே தவிர. அதனால் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன கருத்தை எப்படி போய் சேர்ந்ததுன்னு தெரியல, நிறைய குறுக்கீடு இருந்தது. அதனால் அதை லேசாக டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது நான் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, 234 தொகுதியிலும் போட்டிட்டாங்க. அவங்க பெற்ற வாக்கு 19,72,537. நான் ஃபார்முலாவுக்காக இதை சொல்கிறேன். அப்போ அதை 234 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னாக்கா 8,429 வாக்குகள். இந்த கணக்கில் தான் ஒரு கட்சிக்கு எவ்வளோ ஆதரவுகள் தொகுதி வாரியாக இருக்குங்கிறத நம்ம எடுக்கணுமே தவிர, நாம் உல்டாவாக பேசி பாஜக ஒன்றுமே இல்லை தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி பேசிடுறோம். அது தவறுன்றேன். அதை தவறுங்கிற கருத்தை இன்னைக்கு இந்த பதிவில் புரிய வைக்கணுங்கிறது யாருமே பேசல. இல்லை அர்த்தம் ஒன்றுமே கிடையாது. எடுத்த எடுப்புல அதே தான், எல்லா இடத்துலையும் அதே தான் நடக்கு. அப்படி இல்லவே இல்லை. அதாவது 2021 அது 12,13,510 வாக்குகள் 20 தொகுதியில் 20 எம்எல்ஏ தொகுதியில் போட்டிட்டு அவ்வளோ வாக்கு எடுத்தாங்க. 60,675. அது 24 எம்பி தொகுதி, 23 தொகுதி, 23 ஒரு தொகுதிக்கு 6 எம்எல்ஏ தொகுதி, 138 நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 48,80,954 வாக்குகள். அதில் 35,369 வாக்குகள் ஒரு தொகுதி கிடைச்சிருக்கிறது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன், இப்போ கிடைச்சிருக்கிறதுல 54,344 ஓட்டு. எதுக்குன்னா பாஜகவுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் பர்மனண்டா இவ்வளவு ஓட்டுகள் இருக்கின்றன என்று சொல்வதற்காக ராமநாதபுரம் தொகுதியில போடவே கூடாது சார். ராமநாதபுரம் தொகுதியில போன தேர்தல பிஜேபி கூட நின்று 3,62,200 ஓபிஎஸ். அப்ப ஓபிஎஸ் தனியாவே மொத்தமா நின்றுந்தாருன்னா ஜெயிச்சிட்டு இருப்பாரு சார். நம்பர் 1 ஸ்கூல் காலத்துல இருந்து. நன்றி குமார், நம்ம நிறைய பேசிட்டோம். சொல்ல வர்றது விஷயம் என்னவென்றால், அண்ணாமலை பற்றி சொல்லிவிட்டு சர்வதேச பாலிடிக்ஸ் வரைக்கும் அவர் சரியான ஆள்னு சொல்லியாச்சு. அவர் இருந்தால் இதுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஆசை. அவர் இதுக்கு சரியான அதைத்தான் நடக்கும்னு நான் நம்புறேன். அது வந்தா நல்லதுதான். தனியாக போட்டியிட வேண்டும், பிஜேபி தனியாக போட்டியிட வேண்டும் அப்படி என்பது என்னுடைய ஆழ்மையான. நான் 2021 இதே. நன்றி குமார்.